ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆஸ்திக அன்பர்களுக்கு என் நமஸ்காரம். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் டிசம்பர் 22, 2016 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் என்பது அனைவரும் அறிந்ததே. நேற்றைய பதிவில் இந்த வழக்கில் ஏன் ஆணையர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார், இந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டது, மாண்புமிகு தலைமை நீதிபதி உங்கள் அணுகுமுறையையும் நடவடிக்கையும் மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தையே ரத்து செய்து விடுவேன் என்று கடுமையாக பேசியதனால் யுனெஸ்கோ அமைப்பிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிபதி கூறியது ஏன், ஆணையர் அப்படி என்ன யுனெஸ்கோ அமைப்பிற்கு கடிதம் எழுதினார் என்பதை போன்ற பல கேள்விகள் ஆஸ்திக அன்பர்களின் மனத்தில் இருக்கும் என்பதையும் அதற்கான விடைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துடனும் தொடர்பதிவுகளாக இதை குறித்த விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறியிருந்தேன். இதோ 2ஆம் பதிவு. சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து போடப்பட்ட பொதுநல வழக்கை தொடர்ந்து சில ஆன்மீக அன்பர்கள் பல கோவில்கள் இந்த துறையினரால் தகர்க்கப்பட்டு வருகின்றன என்று மேலும் சில பொதுநல வழக்குகளை தொடர்ந்தனர். அப்படி தொடரப்பட்ட கோவில்களில் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயில் ஒன்று. இது 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. இந்த கோயிலின் தனிச்சிறப்பு, இராமாயணத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் 6 அங்குலம் அகலத்திலும் 4 அங்குலம் நீளத்திலும் உள்ள கற்களில் செதுக்கப்பட்டு இந்த கோவிலின் சுவர்களை அலங்கரித்திருந்தன. இந்த கோவிலை திருப்பணி செய்கிறேன் என்கிற பெயரில் மணல் வீச்சின் மூலம் இந்த இராமாயண சிற்பங்கள் முழுவதையும் சேதப்படுத்தியது இந்து சமய அறநிலையத்துறை. நம் நாட்டிற்கு ஈடுகட்ட முடியாத ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அதே போல ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலும் வெகுவாக மாற்றப்பட்டதையும், பல சன்னதிகள் இடம்பெயர்த்து புதிய இடத்தில் மாற்றியதையும், கோவில்களிலிருந்து பல நூற்றாண்டுகள் பழமையான சிற்பங்களை அழித்ததையும், மண்டபங்கள், மணல்வெளிகள், நந்தவனங்கள் இவற்றை அழித்ததையும், கதவுகள் மாற்றப்பட்டும் அவை தொலைக்கப்பட்டும் இருப்பதையும், இவற்றிற்கு எல்லாம் மேலாக மூலவர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருமேனியிலேயே பெரிய அளவு மாற்றங்களை ஆகம சாஸ்திரத்துக்கு விரோதமாக செய்தது என்று ஆன்மீக அன்பர் ஒருவர் பொதுநல வழக்கை தொடர்ந்தார். இவற்றை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சியில் உள்ள ஸ்ரீ மருதகாளி அம்மன் கோயில், ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்திரத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயில், திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள ஸ்ரீ பாப்பினி பெரியநாயகி அம்மன் கோயில் ஆகிய 3 கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டதை உயர்நீதிமன்றத்திற்கு பொதுநல வழக்கின் மூலம் ஒரு அன்பர் தொடுத்தார். இம்3 கோவில்களுமே 500 வருடங்களுக்கும் முற்பட்ட கோவில்கள். இவை முழுவதுமாக இடிக்கப்பட்டன. அதே போல ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் உள்ள ராசா சுவாமி கோயில் சுமார் 700 வருடங்களுக்கு முற்பட்டது. இந்த கோவிலை தகர்ப்பதற்காக ஆணை பிறப்பித்த ஆணையர் ஏதோ சில காரணங்களால் அதை தகர்க்காமல் இருந்தார். உயர்நீதிமன்றத்திற்கு இது தெரியப்படுத்தப்பட்டது. இதனால் இது காப்பாற்றப்பட்டு இன்றும் இருக்கின்றது. ஒரு கோவிலை பொறுத்தமட்டில் தொல்லியல் துறை நிபுணர்களின் பணி அந்த கோவிலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை ஆய்ந்து அவர்களின் பரிந்துரைகளை வழங்குவதே. மருதகாளி அம்மன் கோவிலை ஆய்வு செய்த அந்த தொல்லியல் துறை நிபுணரோ, இந்த கோவிலின் அமைப்பு ஆகம சாஸ்திரப்படி இல்லை, இந்த கோவிலின் அமைப்பே இந்த ஊரில் நடக்கும் தீங்குகளுக்கு காரணம், இந்த ஊரில் ஏற்படும் தீமைகள் விலக வேண்டுமென்றால் இந்த கோவிலை தரைமட்டமாக இடித்துவிட்டு புதிய முறையில் இந்த கோவிலை கட்ட வேண்டிய தவிர வேறு வழி இல்லை என்று தமது பரிந்துரையில் வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறையும் அவரது பரிந்துரையை சிறைமேற்கொண்டு இந்த கோவிலை தகர்க்க அனுமதி வழங்கியதோடு ராட்சத இயந்திரங்களை கொண்டு இடித்தும் தள்ளியது. நமது அண்டை மாநிலமான கேரளத்தில் உள்ள கோவில்கள் தாந்திரிக முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் நடைமுறையில் உள்ளன. தமிழகத்தில் உள்ள கோயில்களில் ஆகம சாஸ்திர முறைப்படி பூஜா புனஸ்காரங்கள் நடைமுறையில் உள்ளன. கேரள முறைப்படி தாந்திரிக ரீதியில் பிரஷ்னம் என்னும் மாந்திரிக சடங்கு பழக்கத்தில் உள்ள ஒன்று. ஆனால் தமிழக கோயில்களிலோ இதை ஆகம சாஸ்திரம் அனுமதிப்பதில்லை. இருந்தும் தமிழக கோயில்களில் கேரளத்தில் இருந்து நம்பூதிரிகள் வரவழைக்கப்பட்டு பிரஷ்ன சடங்குகள் செய்யப்பட்டு அவருக்கு தெய்வ அருளால் சொல்வதாக சொல்லப்படுமற்ற எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பணி என்கிற பெயரில் செய்து வந்தது. இப்படிப்பட்ட முறை மருதகாளி அம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் இவ் 2 கோயில்களிலும் நிகழ்ந்தன என்றும், இப்படிப்பட்ட பிரஷ்னம் தனி மனிதனின் மூடநம்பிக்கையின் காரணமாகவே நடக்கின்றன என்றும், ஆகம சாஸ்திரத்தின்படி நடக்கும் தமிழக கோயில்களுக்கு இவை ஒத்துப்போகாத ஒன்று என்பதையும் மனுதாரர்கள் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தினர்.
ஆகம சாஸ்திரத்தின் முக்கியத்துவமும் நீதிமன்றத்திற்கு விளக்கமாக கூறப்பட்டது. கோவில்களில் எந்த விஷயமும் ஆகமத்தால் நிர்ணயிக்கப்படும் ஒன்று என்றும், இப்படிப்பட்ட ஆகம சாஸ்திரம் இந்து சமய அறநிலையத்துறையினரின் வற்புறுத்தலால் அறவே புறக்கணிக்கப்பட்டது என்பதையும் நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும் கோவில்களில் நடக்கும் மாறுதல்கள், கோவில்களை இடிப்பது போன்ற செயல்கள் ஆகமத்திற்கு விரோதமானது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆகம சாஸ்திரத்தின் முக்கியத்துவத்தையும் கண்மூடித்தனமான பழக்கங்களால் கோவில்கள் இடிபடுவதையும் சேதப்படுத்துவதையும் கண்ட நீதிமன்றம் 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கோவில்களில் திருப்பணி செய்வதையும் கோவில்களை தகர்ப்பதையும் தடை செய்தது. கையும் களவுமாக பிடிப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தது புராதன கோவில்களை பாதுகாப்பது எப்படி என்கிற கையேடு ஒன்று தங்களிடம் இல்லாத காரணத்தினால் என்று வாதாடியது. ஆனால் மனுதாரர்களோ உடனுக்குடனேயே இந்த துறையிடம் பல கையேடுகள் உள்ளன என்று விளக்கினர். அரசு ஆணையில் திருப்பணிகள் செய்யும் போது வியன்னா சார்ட்டர் என்கிற கையேட்டின் அடிப்படையிலேயே செய்ய வேண்டும் என்று ஆணை உள்ளது என்பதையும் தெளிவுபடுத்தினர். இந்த புத்தகத்தை ஒரு முறையாவது இந்த துறை திறந்து பார்த்திருக்குமா என்ற சந்தேகத்தையும் கிளப்பினர். மேலும் ஆகம சாஸ்திரமே கோவில்களை பாதுகாக்கும் முறையை விரிவாக கூறியுள்ளது என்றும், அதைவிட பெரிய கையேடு ஒன்று இருக்க முடியாது என்றும், இதை புறக்கணித்ததாலேயே இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழ்ந்தன என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு மேல் 1966, 1969 மற்றும் 1970ஆம் ஆண்டுகளில் இந்து சமய அறநிலையத்துறையினரே யுனெஸ்கோ அமைப்பினரை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலையும் ராமேஸ்வரம் கோவிலையும் ஆய்வு செய்து இக்கோவில்களை எப்படி பாதுகாப்பது என்று ஆய்வறிக்கையை கொடுக்குமாறு வேண்டியுள்ளனர் என்பதையும், இதைத் தொடர்ந்து இந்த கோவில்களை ஆய்வு செய்த யுனெஸ்கோ அமைப்பினர் சுமார் 200 பக்கம் உள்ள ஆய்வறிக்கை ஒன்றை கையேடு போலவே கொடுத்துள்ளனர் என்பதையும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டினர். கையேடு என்று ஒன்று இருப்பது சரியான முறையே, அது சரியான முறையில் திருப்பணிகளை செய்ய வழிவகுக்கும் என்ற கருத்து கொண்ட உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறையினர் ஒரு கையேடு ஒன்றை தயார் செய்ய வேண்டும் என்றும், யுனெஸ்கோ அமைப்பின் உதவியுடன் கையேடு தயார் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை கோவில்களில் எந்த திருப்பணிகளும் செய்வதற்கு தடை உள்ளது என்பதையும் தெளிவுபடுத்தி ஆணை பிறப்பித்தது. ஆனால் இந்த ஆணையை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் தொடர்ந்து திருப்பணிகள் என்ற பெயரில் மாறுதல்களையும் கோவில்களை தகர்த்து புதிதாக கட்டுவதிலேயுமே மும்முரமாக இருந்தது. தனக்கு தக்கவாறு ஒரு கையேடு ஒன்றையும் தயார் செய்தது. இதற்கு மேல் ஒரு படி சென்று நீதிமன்றத்தில் யுனெஸ்கோ என்ற அமைப்பே இந்தியாவில் இல்லை என்ற பொய் பிரமாண பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்தது. நாளைய பதிவில் யுனெஸ்கோவை பற்றி இந்து சமய அறநிலையத்துறை சொன்ன பொய் எவ்வாறு அம்பலமேறியது என்றும், பல்வேறு கோவில்களில் இவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்து எவ்வாறு தங்கள் போக்கில் வேலைகளை நடத்தினார்கள் என்றும் பார்ப்போம். மேலும் உயர்நீதிமன்றம் யுனெஸ்கோ அமைப்பினரை பற்றி என்ன கூறியது என்றும், ஏன் மாண்புமிகு தலைமை நீதிபதி இந்து சமய அறநிலையத்துறையை கடுமையாக சாடி என்ன சொன்னார் என்பதையும், இதைத் தொடர்ந்து ஆணையர் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது எதனால் என்பதையும் பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை ourtemplesourpride@gmail.com, அதாவது OURTEMPLESOURPRIDE@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவியுங்கள். இந்த பதிவுகள் அனைத்தும் www.tinyurl.com/ourtemplesourpride, அதாவது www.tinyurl.com/OURTEMPLESOURPRIDE என்கிற யூடியூப் சேனலும் கேட்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை சந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.